இல்ல உடன்குடியில இருந்து உங்கள் அபு நாம் தமிழர் கட்சியில உள்ள தாரிகா சல்மான் சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அந்த சகோதரி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், கடவுளை பரப்பியவன் முட்டாள், அயோக்கியன், இப்படி பெரியார் சொன்னாரு. அப்ப முகமது நபி அயோக்கியனா அப்படின்னு கேக்குறாங்க. இறைவா என்ன மன்னிச்சிரு, தாரிகா சல்மான் தான் இப்படி சொன்னாங்க. எந்த இடத்துலயுமே பெரியார் முகமது நபியை குறித்து இழிவாலாம் எங்கேயுமே பேசல. ஆனா அதே நேரத்துல பெரியார் சொன்ன அந்த பரப்பியவன் முட்டான்னு சொன்னதுக்கான காரணமா நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அன்றைய நேரத்துல கடவுளை என்ன செய்ய, குறிப்பிட்ட சமூகம் கடவுளை வணங்கக்கூடாது, கோயிலுக்குள்ள வரக்கூடாது, காலில் செருப்பு அணியக்கூடாது, தோல்ல துண்டு போடக்கூடாது, மார்ல சேலை அணியக்கூடாது, அதே நேரத்துல கல்வி பயிலக்கூடாது, வேதத்தை படிக்க கூடாது, மந்திரம் ஓதக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லி அடக்குமுறைக்கு ஆளாக்குனதுனால பொது இடத்துல தண்ணீர் அருந்தக்கூடாது, தண்ணீர் இறைக்க கூடாது, பொதுவான இடங்கள்ல அந்த மக்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சதுனால அதுல பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. காரணமும் இதுதான். இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கான காரணம், அன்னைக்கு இஸ்லாத்தை பார்த்து ஏத்துக்கிட்டாங்க, இன்னைக்கு உள்ள மக்கள் படிச்சு ஏத்துக்கிறாங்க. அப்ப அன்னைக்கு இருந்த அந்த மூட நம்பிக்கையும் இஸ்லாத்துல இல்லாத நிறைய விஷயங்களை, மூடத்தனமான பழக்க வழக்கங்கள் நிறைஞ்சிருந்துச்சு. இஸ்லாம் சொல்லாத மூட பழக்க வழக்கங்கள் இஸ்லாத்திலையும் நிறைஞ்சு கிடந்துச்சு. அப்ப இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் அவர் சொன்னாரு, மதத்தை பரப்பியவன் முட்டாள்டார். எந்த இடத்திலையுமே பெரியார் முகமது நபியை இழிவுபடுத்தல. அவர் முகமது நபியை பின்பற்றாட்டாலும் நீங்க இன இழிவு, நீங்கள் இஸ்லாம் தான் நன்மருந்துன்னு இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு சொல்லதான் செஞ்சார். அது மட்டும் அல்லாம முகமது நபியை பின்பற்றாட்டாலும் அந்த இஸ்லாத்துல இருக்கக்கூடிய சமத்துவம், இது போன்ற சில காரண காரியங்களை கொண்டு அவர் என்ன செஞ்சாரு, இஸ்லாத்தை ஒரு இடத்துல, ஒரு கண்ணியமான இடத்துல வைக்கதான் செஞ்சார். முகமது நபியை ஒரு சீர்திருத்தவாதியா தான் என்ன செஞ்சாரு, பார்த்தாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இஸ்லாமிய கருத்துகளுக்கு முரணான நிறைய கருத்தை பெரியார் சொல்லி இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு கண்ணியம் பேணினாரு. இன்னும் சொல்ல போனா, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய பெரியார் கூட ஏன் கோயிலுக்குள்ள அவனை விடமாட்டீங்கன்னு கேட்டது போலவே, முகமது நபியை பின்பற்றாட்டாலும் அவர்கிட்ட இருக்கிற நல்ல செய்திகளை மக்கள்கிட்ட என்ன செஞ்சாரு, சொன்னாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்பவுமே நினைச்சுங்க, யாரு வேணாலும் என்ன கருத்துக்களை வேணாலும் தெரிவிக்கலாம். ஆனா கலகமோ கலவரமோ பிறக்க கூடாது. தொடர்ந்து பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களுடைய பட்டியல்ல என்னையும் உங்களையும் இடம்பெற செய்யும்.